உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து இனிய தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்நேர வணக்கங்கள். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள தொண்டமனாறு செல்லச்சன்னதி கோயிலுக்கு பின்னால் ஒரு சேர்த்து அக்கரை இடக்காடுன்ற இடத்துல இருக்கிறோம். இது தொண்டமனாறில் இருக்கிறது. இந்த இடத்துல காயங்கட்டும் சுவிசேஷ ஊழியங்கள் என்கின்ற ஒரு சேர்ச்சிலான் இருக்கிற ஒரு தேவாலயத்தில் இன்றைக்கு நாங்கள் கனடா நாட்டின் உதவி ஒன்றை நாங்கள் வழங்க வந்திருக்கிறோம். 2 உதவி. ஒன்று கனடா நாட்டு ஸ்ரீயண்ணான்ற உதவி, இன்னொன்று கனடா நாட்டின் ராஜா அண்ணா செய்த உதவி. இந்த காணொலி உங்களுக்கு இது உலகெங்கும் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிற கணேசன் குரலுக்கான உங்கள் கணேஷ், என்னுடைய கேமராமேனாக எங்களுடைய மகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேர்ச்சிக்கு என்ன பேர்? காயம் கட்டும் சுவிசேஷ ஊழியங்கள். காயம் கட்டும் சுவிசேஷ ஊழியங்கள். காயம் கட்டும் சுவிசேஷ ஊழியங்கள். இந்த சேர்ச்சில் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். இந்த சேர்ச்சிൻ്റെ ஒரு அமைவிடத்தை சொல்லுவீங்களா? இது தொண்டமனாறு அவர் செல்லச்சன்
இது தொண்டவனாறு செல்வச்சந்நிதி வீதியில் இருக்கிறது. அட்ரஸ் வந்து அக்கரை இடக்காடு. அக்கரை இடக்காடு என்ன அக்கரை இடக்காடுன்ற இடத்துல இருக்கிறது. இது வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணது இந்த வருஷம் தான். இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணினா நீங்கள்? இந்த வருஷம் போன டிசம்பர் மாதம் கடைசி 25, 28 அப்படி ஓப்பன் பண்ணுறாங்களா என்ன? சொல்லுங்க. 25 அப்படி ஓப்பன் பண்ணாங்க. இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு அன்பான சுவிசேஷத்தை சொல்லணும். அதாவது நாங்கள் கடவுள்கிட்டேருந்து பெற்றுக்கொண்ட அன்பை நாங்கள் இவங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்த கட்டினாங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் அவங்களோட சேர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிற எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவங்களும் பெறணுன்றதுக்காக நாங்கள் பார்த்த கடவுளை அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம்.
உங்களுக்கு என்ன பேர்? லோபீஸ்வர். சத்தமாக சொல்லுங்க. லோபீஸ்வர். லோகேஸ்வரன். அப்பா இருக்கிறாரோ? ஓ. அம்மா? சித்தி. அம்மா இல்லையா? ஏன்? விட்டுட்டு போட சின்ன வயசுல. சின்ன வயதில் விட்டுட்டு போயிட்டாவா? ஓ. சத்தமாக சொல்லுங்க ஆச்சுக்குட்டி. சின்ன வயதில் விட்டுட்டு போயிட்டாவா? ஓ. அப்போ நீங்கள் எத்தனை சகோதரங்கள்? நானும் தம்பி சித்தி. நானும் தம்பியும். யாரும் உங்களை பார்க்குறா? அப்பாவும் சித்தியும். அப்பாவும் சித்தியும். அப்பா என்ன வேலை செய்கிறவர்? கூலி வேலை. உங்களுக்கு என்ன தேவை உதவி? பள்ளிக்கூடம் போகிறீங்களா? ஓ. அப்போ உங்களுக்கு என்ன பள்ளிக்கூடம் போகிறதுக்கு என்ன பிரச்சனை? கஷ்டம் காலமெல்லாம் முடிவு சாப்பிட்டு போகிறீங்களா? ஓ. ப்ளஸ் சத்தமாக சொல்லுங்க. ஓ. ஓகே. உங்களுக்கு உதவியெல்லாம் எதுவும் தேவையா? சத்தமாக சொன்னால் தான் கிடைக்குங்கிறேன். பிறகு ஓ. என்ன உதவி தேவை? படிப்பதற்கு. படிக்கிறதுக்கு என்ன உதவி தேவை? புக்கு புத்தகங்கள். சைக்கிள். தூரமா பள்ளிக்கூடம்? ஓ. தங்கச்சி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பேர் குட்டியம்மா? விஷால். அப்பா இருக்கிறாரா? அம்மா? வீடு உங்களை பெரிய வீடு இருக்கா? சாப்பாடு பிரச்சனை இல்லை. அப்பா என்ன வேலை செய்கிறவர்? கூலி. கூலி. உங்களை குட்டியம்மாங்க? ரக்ஷனா. சத்தமாக சொல்லுவோம். ரக்ஷனா. ரக்ஷனா. அம்மா அப்பா இருக்கிறாங்க. சாப்பாடு கஷ்டம் இல்லை. அப்பா என்ன வேலை? மேசன். மேஷன். ரஷினி. முளி. எனக்கு பேர் முளி. ரஷினி. தர்ஷினி அம்மா. நீங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பா என்ன வேலை? என்னடா? வெளிநாடு. புர்றாங்க. நீங்கள் அனர்கெண்ட். என்னங்க? அனர்கெண்ட். சத்தமாக சொல்லுங்க. அனர்கெண்ட். என்ன பேர்? அனர்கெண்ட். அனர்கினி. அனர்கெண்ட். அனர்கின்ஸ். பிள்ளைக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை. பெரிய வீடுகள் இருக்கிறீங்களா? ஏன்னா ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொல்லு. உங்களுக்கு குட்டிக்கு என்ன பேர்? இருபாயிரம். சத்தமாக சொல்லணும். இருபாயிரம். ஓ, கிருபாகரன் எத்தனை அம்மா படிக்கிறீங்க? 5. அப்பா என்ன வேலை? அப்பா இல்லை. அப்பா இல்லையா? கனகாலம்மா. அம்மா? இருக்கு. அப்போ உங்களுக்கு யார் சாப்பாடு காசு தர? 5. அண்டி எங்கே இருக்கிறவ? என்ன வேலை செய்கிறவ? அண்டி என்ன வேலை செய்கிறவ? வேலை செய்யுது. அப்போ எங்கே ஆண்டிகிட்ட காசு? அண்ணா உழைச்சி கொடுக்குறோம். அன்றைக்கி ஒரு அண்ணா இருக்கிறாரா? உங்களுக்கு என்ன தேவை? ஒன்றுமே வேண்டாம். பள்ளிக்கூட தேவைகள், கொப்பிகள், பெஞ்சில்கள், உடுப்புகள், சப்பாத்துகள், சைக்கிள் ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு என்ன பேர்? கிருத்திக் ரோஷன். சத்தமாக சொல்லுங்க. கிருத்திக் ரோஷன். ரைட். உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இருக்கா? ஒரு கஷ்டம் இல்லை. எல்லாம் காசுக்காரர் இங்கே வந்துருக்குறீங்க. அப்பா இருக்கிறாரா? என்ன வேலை செய்கிறவர்? மேசன். மேஷா. பேரை சொல்லி உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்க. தச்சையெல்லாம் உதவி செய்வாங்க. வேறு வெளிநாடுகளில் வந்து சைக்கிள் இந்த ஆட்டையில் விட்டுறாங்க. உங்கள்கிட்ட பேரை சொல்லுங்க. பூர்விகா. சத்தமாக சொல்லுங்க. பூர்விகா. பூர்விகா. என்ன பிள்ளைக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்களா? என்ன அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்களா? கஷ்டம் இல்லையா? படிப்பு. என்ன உதவி வேணும் படிப்புக்கு? புத்தகங்கள். ஓ, பள்ளிக்கூடம் தூரமா? நீங்கள் என்னத்தில் போகிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. வேலை. பேன்லேயே போகிறீங்க? சரி சரி. அப்போ எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? உடுப்புட்டி. என்னடா? உடுப்புட்டி. உடுப்புட்டி. தூரம். நிலானினி. தயாளினி. நிலானினி. தயாளினி. தயானினி. என்ன அப்பா என்ன வேலை செய்கிறார்? தோட்டா. தோட்டா. வீடுனாக்கா பெரிய வீடு. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க? உடுப்புட்டி. தொண்டைமாறு. தொண்டமனார். குட்டியம்மாக்கு என்ன பேர்? ரசனா. தர்ஷனா. அப்பா என்ன வேலை? என்னடா? மிச்சர் கம்பெனி. மிக்சர் கம்பெனி. உங்களுக்கு என்ன தேவை? கஷ்டமா உங்களுக்கு? சொல்ல மாட்டாங்க. சின்னாங்கள சின்ன சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பேர்? திருச்சியா. அப்பா? அப்பா என்ன வேலை? உங்களுக்கு என்ன பேர்? ஓ, நிரோஜினி. அப்பா என்ன வேலை? என்னடா? செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. கஷ்டமா உங்களுக்கு? உடனே இல்லையா? வீடுகள் கட்டி தந்தவங்களே இப்போ இங்கே உங்களுக்குலாம் அப்படியா? சரிப்பா. உங்களுக்கு? ராஃபி. ராட்சி. எத்தனை படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. அப்பா என்ன வேலை? அப்பா சீமை. உங்களுக்கு? இங்கே கதைக்க மாட்டேன். சரி.
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று கனடா நாட்டில் இருந்து ராஜா அண்ணா என்பவர் அனுப்பிய ஒரு தொகை பணம், அதாவது $10,000 பெறுமதியான பாடசாலை உபகரணங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றோம். இன்று தொண்டமனாறு பகுதியில் அமைந்துள்ள காயங்கள் கட்டும் சுவிசேஷ ஊழியங்கள் என்கின்ற தேவாலயத்தில் வைத்து இந்த பகுதியைச் சேர்ந்த வறிய மாணவர்கள் சுமார் 55 மாணவர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் பாடசாலை கோப்பிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடசாலை கோப்பிகள் 4 கட்டு கோப்பி $220 3 கட்டு கொப்பி $150 காணப்படுகின்றது. இங்கே உள்ள மாணவர்களுக்கு வகுப்பு ரீதியாக கொப்பிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது மேல் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு 3 கொப்பியும் அதுக்கு அடுத்த வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு 2 கொப்பி வீதமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே நேசரி படிக்கிற மாணவர்களுக்கு கூட கொப்பி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த உதவி வழங்கலின் சிறப்பு தன்மை. இந்த சேர்ச்சுக்கு பொறுப்பாக இருக்கிற மதகுருவான இந்த சேர்ச் ஃபாஸ்டரின் ஊடாக நாங்கள் இந்த கொப்பிகளை வழங்குவதில் பெருமைப்படுகின்றோம். கனடா நாட்டைச் சேர்ந்த ராஜா அண்ணா வழங்கிய அந்த கொப்பிகளை நாங்கள் இந்த பாஸ்டரின் ஊடாக வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா நாட்டைச் சேர்ந்த ராஜா அண்ணா அவருடைய குடும்பம் பிள்ளைகள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுளோட எல்லாம் வல்ல ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவரை கேட்டு நாங்கள் இந்த பாஸ்டரின் ஊடாக இந்த கொப்பிகளை இப்பொழுது வழங்கப் போகின்றோம். அப்போ இந்த கனடா நாட்டை சேர்ந்த சிறியனான முயற்சியாக எனதிந்த பிறந்த நாளுக்கான உணவு வழங்குதல், மதிய பூசணம் வழங்குதல், அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ராஜா அண்ணா என்பவரிடம் வந்து $10,000 காசை வாங்கி தந்தார். இந்த சேர்ச்சுக்கு சொல்லி நாங்கள் இப்போ 2ஐயும் சேர்ந்து சாப்பாடு கொடுக்கலாங்க. ஒன்று நாங்கள் படிக்கிறவங்களுக்கு ஒரு உதவியாகவும் என்று சொன்னால் அவங்க படிப்பில் கையெழுப்பாங்க. தனியாக நாங்கள் சாப்பாட்டோட பிடிக்காமல் படிக்கிறதுக்கான உதவியை வழங்குறதுக்காக போச்சு. அடுத்த நாங்கள் உணவு வழங்குற நிதியாக விடுவோம். இப்போ நாங்கள் படிக்கிறதுக்கான கூட வித்தியாசம் சுருக்கவை சந்தர்ப்பத்துக்கு சுருக்கமாக சொல்கிற சொன்னால் என்ன பற்றி சொல்ல சொன்னால், நான் தான் இந்த சபையில் ஒரு போதகராக இருக்கிறேன். நான் எங்கிட்ட சுவிசேஷ ஊழியத்துக்கு தலைமை போதகராக இருக்கிறேன். எனக்கு 4 ஆம்பளை பிள்ளை இருக்குது. எல்லாருமே கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எனக்கு என்னுடைய நோக்கம் வந்து வறிய பிள்ளைகளுக்கு இன்னும் அநேக உதவிகளை யாரால் முடியுமோ கொடுக்கக்கூடியவர்கள் கொடுப்பதை உதவியை பெற்றுக் கொடுப்பதா என்னுடைய ஒரு நோக்கம். அதுதான் என்னுடைய சமூக பணியும் தேவ பணியுமாக இருக்கு. பேரை சொல்லி வாங்க சத்தா பேரை சொல்லி வாங்க சொல்லுவாங்க பேரை சொச்ச வாப்ப இல்லையா கபிலர் ஓய்வு பணி. உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் பிள்ளையார் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் அம்மா அப்பா இல்லை படிக்கிறது கஷ்டம் ஏதாவது தூர போடுறாங்க அப்படி ஏதாவது சுருக்கமாக கதைகள் சொல்லி உங்களுக்கு உதவிகள் தெரியுதா இதை பயன்படுத்தும். பிற பேருந்து சொல்லக்கூடாது தக்கதாக கதை சொல்லி செய்ய கொடுத்தா எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. மூன்று காப்பி இங்கே வருது. ஈனா கஜீவன் 8ஆம் விஷாலி 8ஆம் லக்ஷனா 8ஆம் வர்ஷினி 7ஆம் அனாட் கெட் 6ஆம் 5ஆம் விமலதாஸ் கிருபாகர் 5ஆம்
5ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு சாரா பூர்விகா 4ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு என்ன பேர் வியாலி எத்தனையாம் ஆண்டு 4ஆம் ஆண்டு திருச்சிகேட் எத்தனையாம் ஆண்டு 4ஆம் ஆண்டு தினோஜினி எத்தனையாம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு என்ன பேர் ராஃபே எத்தனையாம் ஆண்டு 4ஆம் ஆண்டு பேர் ரிகேஷ் விசாகன் கம்சிகா சாஜனா சாஜலீனா கிருத்தி ஓகே. இந்த உதவி கனடா நாட்டை சேர்ந்த ராஜா அண்ணா என்பவரால் ஸ்ரீயண்ணா கூடாக எமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ரூபா பெறுமதியான பாடசாலை கோப்பிகள் வாங்கி இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த வறிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கனடா நாட்டை சேர்ந்த ராஜா அண்ணா அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, பிள்ளைகள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று அவர் செல்லும் இடமெல்லாம் நேருகின்ற துன்பங்களை இறைவன் நேராக நின்று தடுத்து அவருக்கு எப்பவும் எந்த குறைவில் இல்லாமலும் சகல சௌபாக்கியங்களோடும் எக்காலத்திலும் குறைவற்ற செல்வங்களோடு நீண்ட ஆயுளோடு எப்பவும் மகிழ்ச்சியாக அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இந்த கர்த்தரை கேட்டு இந்த உதவிகளை முன்னின்று வாங்கி தந்த சிறியண்ணாக்கும் அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகளுக்கும் மற்றும் இந்த உதவியை வழங்கிய கனடா நாட்டை சேர்ந்த ராஜா அண்ணாக்கும் மற்றும் இந்த உதவிகளை வழங்குவதற்கு இந்த தேவாலயத்தில் அனுமதி தந்து எமக்கு பூர்ண ஒத்துழைப்பு தந்த இந்த சேர்ச்சு போதருக்கும் நன்றி, வணக்கங்கள்.